ஒரு ரெசிபியை நீங்கள் கேள்விப்பட்டிருந்திருக்கவே மாட்டீங்க. ஆமாங்க, இன்னைக்கு நாம வாழைப்பழம் வச்சு பர்கர் தான் செய்ய போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு 2 வாழைப்பழத்தை வந்து நல்லா தோலை உரித்து குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்துட்டு பன்ஸை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உள்ள சாக்லேட் ஸ்ப்ரெட்டுக்கு இன்றைக்கி நான் லா காசாவோட மில்க் சாக்லேட் ஸ்ப்ரெட் எடுத்திருக்கேன். அண்ட் இதோட லிங்க் பயோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போது அதை நான் பர்கர் மேலே ஒரு லேயருக்கு அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வாழைப்பழத்தை அது மேலே அழகாக அடுக்கிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் 3 பன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான தோசை பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா உருகிக்கிறேன். பட்டர் நல்லா உருகுனதும் இப்போ நான் அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த 3 பன்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அதில் நான் 1 டம்ளர் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமான ஹீட்டில் வச்சுருந்தீங்கன்னா பால் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு அப்சர்வ் ஆகாமல் கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போது பால் கொஞ்சமாக அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே ஃப்ளிப் பண்ணி வச்சுக்கிறேன். செஞ்சிருந்த 3ஐயுமே ஃப்ளிப் பண்ணிவிட்டு திரும்பவும் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் எடுத்து மேலே திரும்பவும் லா காசாவோட சாக்லேட் ஸ்ப்ரெட்டை அப்ளை பண்ணி எடுத்திங்கன்னா செம்ம எம்மியான பனானா பர்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.